அரசியல் வரலாற்றிலே மறைந்த பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் நினைவு நாள் வந்தாலும் பிறந்த நாள் வந்தாலும் தொடர்ந்து பேரணியாக முன்பு இருந்தது மன்ரோசிலில் இருந்து மெரினா பீச்சுக்கு நடப்பாங்க. இப்போது அந்த மேம்பாலத்தில் இருந்து அவருடைய நினைவிடத்துக்கு வருகிறார்கள். எங்களிடத்துக்கும் மினிமம் ஒரு 500 to 800 மீட்டர் தான். இது அனுமதி கொடுத்திருக்கலாம். வேண்டுமென்றுமே இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியா இல்ல காவல்துறைய காழ்ப்புணர்ச்சியா எனக்கு தெரியாது. ஒரு நல்ல மனிதர், இந்த நாட்டுக்காக வாழ்ந்த மனிதர், எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்த மனிதர், எத்தனையோ தான தனுமதி பண்ணிய மனிதர். இங்க தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இலங்கையிலே பாதிக்கப்பட்டாலும், குஜராத்திலே பாதிக்கப்பட்டாலும், ஆந்திராவில வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டாலும், ஏன் கார்கில போரிலே வீரமரணம் அடைந்த ராணுவ வீரருக்காக இருந்தாலும் முதலிலே நிதியை கொடுத்த ஒரு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதனுக்கு இன்றைக்கு காவல்துறை மறுத்திருக்கிறது. இப்போது அன்பான ஒரு வேண்டுகோள் உங்கள் மூலியமா தமிழக முதல்வருக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. இந்த செய்தியை பார்த்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாநகர ஆணையருக்கும் இங்க இருக்கின்ற டிசி அவர்களுக்கும் ஒரு உத்தரவை போட்டு பேரணியை அனுமதியாக நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று நான் தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். இல்ல அதை பத்திலாம் நாங்க எதுவுமே கேட்கல. அப்ப காவல்துறை எங்களுக்கு மறுப்புன்னு என்று சொல்லல. நாங்க கொடுத்து சென்னை மாநகராட்சி கமிஷனருக்கு, டிஜிபி ஆபீஸுக்கு, இங்க இருக்கிற டிசிக்கு, லோக்கல் காவல் நிலையத்துக்கு 4 பேருக்கும் கொடுத்திருக்கோம். அப்பெல்லாம் எந்த பதிலும் சொல்லல. காவல் ஏசி பார்த்தாரு, டிசி பார்த்தாங்க, ஐஎஸ்ல பார்த்தாங்க. எங்கிருந்து வர போறீங்க, எப்படி கூட்டின்னு போறீங்க, உள்ளெல்லாம் என்ன பண்ண போறீங்க, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கோம். எப்படி காரணத்தை இது மெயின் ரோடு அனுமதி கிடையாது. அப்போ மெரினா பீச் ரோடு மெயின் ரோடு இல்லையா, இல்ல மவுண்ட் ரோடு மெயின் ரோடு இல்லையா, சொல்லுங்க பாப்போம். எல்லாமே இருக்குது. மிஞ்சி போனா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான். அது நம்ம எங்களுடைய அந்நியாரையும் நம்ம சிறிசாரியும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர் முடிவு எடுப்பார்கள். அதன்படி அனைவரும் ஒன்று சேரும். தடை மீறி அது அனுமதி நம்முடைய அந்நியார் தந்துட்ட பிறகுதான் அது சொல்ல முடியும். அவங்க எதே சொல்றாங்க, உங்களுக்கு ப்ராப்பரா நீங்க உள்ள நல்லா இருக்குதா? நாங்க தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோமே. நீங்க தேவையே இல்லை, காவல்துறை உள்ள தேவையே இல்லை. நாங்க அருமையா நீங்க என்னைக்கு கேப்டனுடைய மறைவுக்கு இதுல தீவுத்திடல கொடுத்தீங்களா, அதே போல இங்க ஏற்பாடு பண்ணி அருமையா போறாங்க, வராங்க. இன்னும் மக்கள் அதிகமாக வர போறாங்க. எங்களுடைய தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர்கள், அடிமட்ட தொண்டன் முதல் இன்றைக்கு கேப்டனை பார்க்கிறதுக்கு வருவான். அதை தடுப்பதற்கு தான் இந்த காவல்துறை சதி செய்திருக்கிறது. கேப்டன் புகழ், கேப்டன் புகழ், மக்கள் தலைவர் அந்நியம், மக்கள் தலைவர்